கடகராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே ரொம்பவுமே பாசிட்டிவான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்திரன் இருக்காரு இல்லையா, அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுக்குனால இவங்களுக்கு அழகியல் மீது அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வாசனாதி திரவியங்கள் இருக்குல்ல, இந்த ஃப்ராக்னன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல ரொம்பவுமே அட்ராக்ட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கிளாத்திங்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிராண்டடாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுல அடையாளப்படுத்துறதுல ரொம்ப கீன் அண்ட் கம்போஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன் இல்லையா, இப்போ அந்த மனோகாரகனுடைய காரகத்துவத்தில் வர்றதுனால எமோஷ்னலாக எல்லாரோடையும் ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஃப்ரெண்டாக மாறுறாங்க அப்படின்னா அவங்க மேலே கூட அதிகமான அக்கறை எடுத்துக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியாக தான் இருக்கும். இல்லை இன்னொரு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த எமோஷ்னல் அன்ஸ்டெபிலிட்டி, இந்த விஷயங்களுக்குள்ள போறதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். ஏன்னா சந்திரனுடைய இயல்பு என்ன, தேய்றது வளர்றது. அப்படி பார்க்குறப்ப ஒரு கட்டத்தில் இவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீமான பாசிட்டிவாகவும் இருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாகவும் யோசிக்க முடியாது. இவங்களுக்கு அந்த நியூட்ரலாக போகக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இருக்காது. இருந்தால் ஒரு எண்டு பாசிட்டிவான எண்டு, இல்லையா ஓவர் திங்க் பண்ணிட்டு தன்னைத்தானே குழப்பிக்கக்கூடிய நெகட்டிவ் எண்டு. இந்த மாதிரி ரெண்டு எண்டில் தான் கார்னர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசி. இல்லை ரொம்ப ஷார்ப்பாக பாசிட்டிவாக அப்படியே வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வராது. இல்லை ஓவர் திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தானாக வரவழைச்சிக்கக்கூடிய ராசியும் கடகராசியாக தான் இருக்குது.